தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்றைக்கு நீங்கள் திமுகவுடைய தோழமை கட்சிகளை இழுத்து கொண்டு போய் நீங்கள் அரசியல் இதில் போய் உங்களுடைய ஆட்சியை நிர்வகிக்கிறதுக்கு சேர்த்தீங்களோ, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஏடிஎம்கேலேருந்து 27 பேரை கொண்டு போகிறாங்க. இந்த 27 பேரில் 10 பேருக்கு மினிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேர் ஜெயிச்ச இடத்துல மக்களும் ஒரு சாமானியனும் பணம் செலவு பண்ண முடியாதவனும் ஜாதி பின்புலம் இல்லாதவனும் இந்த தேர்தலில் வென்றெடுக்கலாம். நீங்கள் சனாதனன்றது இந்து தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் பொது வழியில் சொல்றப்ப அங்கு மாண்பும் முதல் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நான் கேட்குறேன், இப்போ கடவுளை நம்புறவன் முட்டாள், கடவுளை கும்பிடுவர் முட்டாள், கடவுளை நம்புவர் காட்டு மிராணின்னு ஒரு சிலை பின்னாடியே வச்சிருக்கேன். ஓட்டு பிச்சைக்காக என் மதத்தை இழிவுபடுத்துறான்னு இந்த நாடு மன்னிக்காது. சனாதனத்தை யார் தொடுறீங்களோ அவங்க அரசியலிருந்து விரட்டடிக்கப்படுவார்கள். விஜயை வீழ்த்துவதற்கான சார் விஜய் இன்னைக்கு வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இன்னைக்கு விஜயை வீழ்த்தக்கூடிய சக்தி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில். விஜயை நீங்கள் வீழ்த்தணும்னா விஜய்க்கு சமமான வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இங்க பிரச்சாரம் பண்ணாலும் விஜய் முதல் திரு சீமான் வரப்ப எல்லாம் சீமான் 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 ஓடினாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தார், அண்ணாமலை 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 போனாங்க, விஜய் வந்தார். நீங்க என்னதான் காட்டு மெதி கத்தின்னு பிரச்சாரம் பண்ணாலும் உங்களால் ஒரு ஆணியையும் இங்கு புடுங்க முடியாது, அசைக்க முடியாத சக்தியாய் விஜய் வளர்ந்து விட்டார். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரான திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், எலெக்ஷனுக்கு அப்புறம் இனிதான் உங்களை பார்க்க முடியுது, நீங்கள் ரொம்ப பிஸியாக போயிட்டீங்க. ஆமாம். சரி சார், எப்படி நடக்குது சார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி? எப்படி நடக்குதுன்னு சொல்கிறதுன்னு இல்லை, எப்படி தான் நடக்குதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இது புதிது, யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் சாருக்கு இது புதிது, அவங்களுடைய அமைச்சரவைன்னு பதவி ஏற்கல, அவங்களுடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு புதிய களம். இந்த களத்தை பற்றி அவங்க கற்றுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும், அது நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் எதிர்பார்க்குறது திமுக அல்லாத திமுக கொள்கையை பின்பற்றாத, காங்கிரஸ் அல்லாத, விசிக அல்லாத, 2 கம்யூனிஸ்ட் அல்லாத ஒரு ஆட்சியை விஜய் தருவார்னு தான் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டார். நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டோம் அவரை. நாங்கள் திமுக செய்கிற எல்லா திட்டங்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் விஜயை தேர்ந்தெடுக்கல. அதுக்கு நாங்கள் முக ஸ்டாலினே தேர்ந்தெடுத்திருப்போம். திமுக எல்லா திட்டங்களையும் கடன் வாங்கி வாங்கி நம்மளை ஓட்டாண்டி ஆக்கி வச்சுட்டு போயிருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க சட்டசபையில். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணி தவப்புதல்வனுக்கு 1000 ரூபா கொடுப்போம், இதுக்கு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நீங்கள் எப்படி எதிர் விமர்சனம் வரும்னா, நலத்திட்டங்கள் தானே கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, கொடுங்க. அதே திட்டத்தை அதேருடைய பேரில் அதே அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது கிரெடிட் யாருக்கு போகும்? திமுக. ஆமாம். அப்போ திமுகவை நான் தேர்ந்தெடுப்பேன். நீங்கள் என்ன வித்தியாசப்படுறீங்க? இப்போ திமுக கொடுக்குற எல்லா கொள்கைகளும் நீங்களும் ஒரே கொள்கையை ஃபாலோ பண்ணுறீங்க. திமுக ஒன்றிய அரசு சொல்கிறது நீங்களும் ஒன்றிய அரசு சொல்கிறீங்க, நீங்களும் கச்சத்தீவை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் நீட்டு வேணான்றீங்க. இன்றைக்கி நீட்டு கேன்சல் ஆனதுக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியை மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுப்போன்றீங்க. முத்தலாக்கு நீங்களும் வேணான்றீங்க, வக்ஃபு வாரியத்தை நீங்களும் வேணான்றீங்க. திமுக எது வேணான்னு சொல்லுகிறதோ அனைத்தையும் நீங்களும் வேணான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் திமுக ஒரே தட்டில் இருந்தால் நாங்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போகணுன்ற கேள்வி மக்கள் எழுப்புறாங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த கட்சிகள்லாம் வேணான்னு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் பெரும்பான்மை இல்லைன்னு எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி அவங்களோட நீங்கள் வித்தியாசப்படுவீங்க? அப்போ ஓட்டு போட்டவங்களாம் என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய 108 தொகுதியில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, மற்ற தொகுதியெல்லாம் எதிர்கட்சிகள் ஜெயிச்சது வேற இல்லை. அந்த 108 தொகுதியில் மக்களும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் திமுகவும் அஇஅதிமுகவும் பாஜகவும் வேணான்னு ஓட்டு போட்டவங்க. நீங்கள் யார் யாரை வேணான்னு சொல்கிறாங்களோ அவனெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் பெரும்பான்மை இல்லாதனால நாங்கள் இந்த ஓட்டை வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் உங்களை சுதந்திரமாக அவங்க செயல்பட விடலையே. ஒரே ஜோசியரை போட்டிங்க, யார் அவர் அரசியல் ஆலோசகரா, அவர் பேர் ஊத்துக்குழி வெற்றிவேலு. இப்போ நம்ம பேர் வச்சுருக்காரு மாடலாக, அவருடைய கதையெல்லாம் பெரிய கதை. ஆமாம். அந்த ஊத்துக்குழி வெற்றிவேலை போட்டிங்க.
ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு முதலமைச்சருக்கு வானலாவே அதிகாரம் இருக்குது. யாரை வேணால் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், யாரை வேணால் ஏற்றலாம். அதுக்குள்ளேயும் கம்யூனிஸ்ட் அங்கே கத்துறாரு, வீரமணி அங்கேருந்து கத்துறாரு, ஒரு பிராமண சமுதாயத்தை எப்படி போடுவார், ஒருத்தர் ஜோசியத்தை எப்படி போடுவாங்க, திடீர்னு பார்த்தா பிரேமலதா பொங்குது. இது இத்தனை பொங்கலும் பார்த்தோன்னா ஐ வில் கன்சிடர்னு சொல்லிட்டு அந்த அரசாணையை கேன்சல் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவமரியாதை. ஏங்க, என்னுடைய அரசியல் ஆலோசகர் நான் போடுறேன், உங்கள் வேலையை பாருங்கள், முடிஞ்சிருச்சு. யாருமே அவரை தடுக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, சமூக வலைதளங்கள்லாம் முடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தீங்க. எல்லா வலைதளத்துக்கும் பெரிய வந்தோன்னே ஃபஸ்ட்டு அதான் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை வச்சுது. 2வது மூக்கடைப்பு ஆயிடுச்சா. கோர்ட்டில் ஒரு மூக்கடைப்பு, இதில் ஒரு மூக்கடைப்பு. நாங்கள் இப்போ வந்து அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடியவர் ராமன் ரிசைன் பண்ணிட்டார், நாராயணன் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. திமுக எந்தெந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டோம், சிபிஐ விசாரணை வேண்டாம், சென்னை சிபிசிஐடியே விசாரிக்கும்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போயிருக்காங்களா ஹைகோர்ட்டுக்கு, நம்மளோட மக்களோட வரிப்பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு. அந்த மாதிரி மேல்முறையீடில் எந்தெந்த வழக்கு திமுக போச்சோ தமிழக அரசு சார்பாக விஜய் அதையெல்லாம் வாபஸ் வாங்கினா தான் அவர் திமுகவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நான் நம்புவேன். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, பட் அந்த 108 தான் அவர் ஜெயிச்சார். அவருக்கு வந்து பெரும்பான்மை காட்டணுன்றதுனால போய் கேட்குறாரு, வந்தாங்க யூஸ் பண்ணி. அவங்களுக்கு வந்து ஏதோ மந்திரி பதவியோ இல்லை வாரியத்திலே எதுவுமே பொறுப்பு கொடுக்கல, இல்லைன்னா ஆட்சி திருப்பியும் வந்து ஆட்சி கலைஞர் திருப்பியும் வந்து எலெக்ஷன் தானே வரும். பொருளாதாரம் எவ்வளோ வந்து நஷ்டமாகுது சார். சார் என்ன சார், நீங்கள் எல்லாரும் இதே தான் சார் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி நேரடி கடனும் 5 லட்சம் கோடி நேரடி எவ்வளோ கடன் இருக்கு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கூட கடன் இருக்கா. 82,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா. ஒரு எலெக்ஷன் எடுத்தவங்க எவ்வளோ செலவாகும், 1000 கோடி தான் செலவாகும் சார். இது செலவுக்கு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை சார், பொதுமக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டாங்க 17 பேர். இன்னைக்கு காலைல அரெஸ்ட் ஆகிட்டாங்க. முதல்ல ஒன்று NRIன்றதுனால நாங்கள் வந்து பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்கலனா உங்கள் தத்துவத்திலேருந்து நீங்கள் மாறினீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் ஓட்டு பெற முடியாது. ஏங்க, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுறோம், எங்களுக்கு பெரும்பான்மை வரப்போ நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், நாங்கள் எங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பெரும்பான்மை வராது அவங்களுக்கு. பெரும்பான்மை வருது வரலன்ட்டு அதுக்காக அடுத்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்த்து ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லை திருமாவளவன் முதலமைச்சராக்கி 2 பேர் செப்பரேட் பண்ணலாம், அதெல்லாம் விஜய்க்கு தேவையில்லாத கதை. நான் அது அடுத்த கதை. நான் சொல்கிறது, நீங்கள் மக்களிடம் ஓட்டு போட்டது இவங்க ஊழல் சக்தின்னு ஓட்டு போட்டு அந்த ஊழல் சக்தியில் இருக்கவர்கள் தான் உங்கள் வேட்பாளர்கள் தோக்கடிச்சிருக்காங்க. அந்த ஊழல் சக்தியில் இருப்பவர்களே நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவை வைத்து ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்கள் என்ன ஆட்சி அமைச்சிங்கன்னா தேனும் பாலும் ஓட போதா தமிழ்நாட்டில்? எதிர்கட்சியாக இருங்க, இல்லை இல்லாட்டி எங்களால் ஆட்சி அமைக்க முடியலன்னு கவர்னர்கிட்ட சொல்லுங்கள், மாற்று ஏற்பாடு நடக்கட்டும், இல்லாட்டி கவர்னர் ஆட்சி வரட்டும். என்ன இப்போ நீங்கள் தான் உங்களோட ஃபேஸ் பார்த்தாவே எல்லாம் ஓட்டு போடுறாங்களே, அப்புறம் என்ன இப்போ கவலைப்படுறீங்க? 1000 கோடி செலவாயிடும். மக்கள் ஒரு நாள் இன்னும் இப்போ நிலையான அரசாங்கம் வேணால் ஒரு நாள் வந்து ஓட்டு போட்டு பரவாயில்ல. 1000 கோடி 15 நீங்கள் 82,000 கோடி வருஷத்துக்கு கடன் கட்டுறீங்க, அது உங்களுக்கு பெருசு இல்லை. இன்னொரு 1000 கோடி செலவு பண்ணால் என்ன குடிமொழிய போகுது? அதெல்லாம் நாங்கள் ஒற்றுக்கொள்ளவே மாட்டோம். என்றைக்கு நீங்கள் திமுகவுடைய தோழமை கட்சிகளை இழுத்து கொண்டு போய் நீங்கள் அரசியலுக்கு இதில் போய் உங்களுடைய ஆட்சியை நிர்வாகிக்கிறதுக்கு சேர்த்தீங்களோ, காமராஜர் சொன்னது பாருங்கள், அஇஅதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டைகள் ஒரு மட்டைகள். நான் சொல்கிறேன், தாவேகா, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அப்படி தான் அங்கே சொல்லுவோம். வேணான்றோட ஓட்டளிச்சுட்டு அவனை வேணும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு சமரசம்? இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து கூட்டு சேர்ந்துக்கிறது காலங்காலமாக பழகி போச்சு, பிரச்சனை இல்லை. அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லைன்னா ரொம்ப வருஷமாக ஏடிஎம்கேல ஆள்னா அவங்க சேர்த்துப்பாங்க, டிஎம்கேல ஆள்லாம் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பாங்க, அது நமக்கு பழகி போனது. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்று தூய சக்தின்னு தானே நீங்கள் வந்தீங்க. நீங்கள் உங்களை மாற்றம் தாங்க தேர்ந்தெடுத்தோம். அப்போ மாற்றுனா மாற்றத்தை நீங்கள் காட்டணும்ல. அந்த மாற்றே இல்லை, இது ஏமாற்றுன்ற மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏடிஎம்கேலேருந்து 25-27 பேரை கொண்டு போகிறாங்க. இந்த 27 பேரில் 10 பேருக்கு மினிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேர் ஜெயிச்ச இடத்துல தாவேகா வளருமா? இது அவருக்கு தெரியலையா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் மினிஸ்டரில் வராங்கன்னு வைங்க, 2 கம்யூனிஸ்ட் ஏதோ ஒரு 2 மினிஸ்டரில், காங்கிரஸ் ஏற்கனவே 2 வேணும்னு கேட்டாங்க. அந்த இடத்துல தாவேகா வளர விடுவானா? அவன் மினிஸ்டர் வானவன் ஏரியாவில் தாவேகா வளர விடுவானா? இதெல்லாம் ஏன் அப்படி சொல்லாமல் இருக்கிறாங்க? அறிவார்ந்த சிந்தனை ஆட்கள் அவர்கிட்ட இல்லையா? ஏன் இப்படி நடக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எளிய மக்களும் ஒரு சாமானியனும் பணம் செலவு பண்ண முடியாதவனும் ஜாதி பின்புலம் இல்லாதவனும் இந்த தேர்தலில் வென்றெடுக்கலான்னு விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருக்கார். அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம், மாற்றில்லை. ஆனால் கிறிஸ்துவ மயமாகிறதா சட்டசபை அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படுது. ஏன்னா சட்டசபையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் எல்லாருக்கும் பொதுவானவர். அப்பாவும் கிறிஸ்துவர் தான். என்னைக்கு அவர் பைபிள் படிச்சதில்லை, சட்டசபையில் படித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்பா 5 வருஷம் அந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 5 வருஷம் அவர் இருக்கப்போ எதுனா ஒரு டைமில் வந்து நான் பைபிளை மேற்கோள் காட்டி சொல்கிறேன்னு பண்ணாரா? ஏன்னா
எந்த மதச்சடங்குகளை பற்றியும் எந்த மத பற்றியும் பொது வழியில் நேரடியாக மேற்கோள் காட்டி பேசவே மாட்டாங்க. அப்படி மேற்கோள் காட்டினா திருக்குறளை காட்டுவாங்க. திருக்குறள்ன்றது பொதுமுறை எல்லாருக்கும் பொது அது. அதனால் அதை மேற்கோள் காட்டுவாங்க. எங்களுடைய மகாபாரதத்தில் இப்படி கர்ணன் எப்படி சொல்லியிருக்காரு, ராமாயணத்தில் ராமர் இப்படி சொல்லியிருக்காரு, சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் இப்படி சொல்லியிருக்காருலாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான சபை தான் சட்டசபை. அந்த இடத்துல நீங்கள் பைபிளை எடுத்து மேற்கோள் காட்டுறீங்க. ஏற்கனவே அவர் பைபிளை ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று விற்கிறக்கூடிய இயேசுடைய கொள்கையை பரப்பக்கூடிய அந்த நிலையில் தான் ஜேசிடி பிரபாகரன் ஊழியம் செய்ய. ஓப்பனாக சொல்லிட்டீங்க, நான் மறைமுகமாக சொல்கிறேன். இயேசுக்காக ஊழியம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை அவர் செய்திருந்தார். அவரை தூக்கி உட்கார வச்சிட்டிங்க. ரைட்டு. விஜய் அவர்கள் ட்ரெஸ் பண்ணுறாரு. முழுக்க ஒரு கிறிஸ்டியானிட்டி என்ன ட்ரெஸ் செஷன் பண்ணுவாங்களோ ஒரு சர்ச் உள்ள போகிறப்ப அந்த ட்ரெஸ்ஸையே அவர் ஃபாலோ பண்ணுறார். தமிழர் பண்பாடு அங்கே மழுங்கடிக்கப்பட்டது, தமிழர் பண்பாடு அங்கே அழிக்கப்பட்டு விட்டது. 2. உதயநிதி ஏற்கனவே சொல்லிட்டார், என் பொண்டாட்டி கிருத்திகாவும் அவங்க தாத்தாவும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பின்பற்றி தான் இருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு சொல்ல வேணால் ஜோசப் விஜய்ன்றவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அப்போ ஜேசிடி பிரபாகரன், ஆதவ் அர்ஜுனா, மார்ட்டின் குடும்பம் தானே இன்றைக்கி மொத்தமாக தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் போட்டு கட்டி ஆளுது. லீமா ரோஸு, ஆதவ் அர்ஜுனா, அவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் 3 பேர் தானே ஆளுறாங்க. மார்ட்டினுக்கும் லீமா ரோஸுக்கும் மார்ட்டினுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சண்டை நீங்கள் கடைசியில் அவர் பதவி ஏற்புழாக 2 பேர் உட்காந்து அழுதுனுக்குறாங்க. நம்மளெல்லாம் பைத்தியக்காரனாக்குனாங்களா இல்லையா? மார்ட்டினுடைய பொண்ணுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சண்டை, விவாகரத்து பண்ண போகிறாருன்னு சொந்த மச்சான் சொல்கிறான். யார்? ஜோஸ் சார்லஸ் சொல்கிறான். நம்ம அப்படியான்னு பார்த்தா அப்பாவே கூட்டிகிட்டு வராங்க, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அழுகுறாங்க ஆதவ் அர்ஜுனா பதவி இருக்கிறப்ப. அப்போ நம்ம பார்த்துருந்த கேட்டிருந்த எல்லாமே நம்ம முட்டா பீஸ் ஆகிட்டோமா இல்லையா? அப்போ என் மனசில் என்ன பண்ணுதுன்னா, மார்ட்டின் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, ஜோஸ் சார்லஸு, லீமா ரோஸ், இவங்க எல்லாம் ஒரு சிண்டிகேட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பாண்டிச்சேரியும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கதை எழுதா இல்லையா? நம்பகத்தனமான வட்டாரம் அப்படி தானே தெரிவிக்குது. இன்றைக்கி 27 பேரை பிச்சுக்கிட்டே செய்வி சண்முகம் வேலுமணி கொண்டு போகிறதுக்கு தைரியம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? அவங்களுக்கு என்ன பின்புலம் இருக்குது? இது எடப்பாடி 2019 தோத்துட்ருக்காருங்க. 19 தோத்தார், 21 தோத்தார், ஊராட்சியில் தோத்தார், நாடாமண்டலம் எல்லாம் 10 ஜோதி பழனிசாமி கூட சொல்கிறாங்க, எல்லாமே தோத்தார். ஆனால் கட்சி உடையாமல் இருந்துச்சுல. வேலுமணி சிவி சண்முகம் ஏன் குரல் கொடுக்கல? போன வாட்டி மயிலத்தில் தோத்தார்ல இவர் சிவி சண்முகம், அவருக்கு உடனே எம்பி ஆகி உள்ள அமைச்சார்ல. ரைட்டா? கட்சி உடையாமல் இருந்துச்சுல. இப்போ கட்சி ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னா, அந்த உடைக்கிறதுக்கான பின்புலத்துக்கான பணத்தை லீமா ரோஸ் தர தயாராக இருக்கிறாங்க. சரி, என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். அதுக்கப்புறமா வெளியில் பேட்டி கொடுக்கும்போது தாவேக்காவை சேர்ந்த முஸ்தபா அவர்களும் நாங்களும் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்றது தான் சொன்னார். இவர் ஆதவ அர்ஜுனாவும் சனாதனத்தை எதிர்த்து தான் பேசுகிறாங்கன்னும் போது இதுக்கு பிராமணர்கள் பலரும் பாஜகவை சேர்ந்த பலரும் எதிர்கொரல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பேசுனதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்க. அதாவது இது நீங்கள் சொன்ன ஒரு இதில் முரண்படுறேன். பிராமணர்களும் பாஜக அவர்களும் குரல் கொடுக்கல. இந்தியாவில் வாழுகிற 85% இந்துக்கள் குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் சனாதனன்றது இந்து தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் பொது வழியில் சொல்கிறப்ப அங்கு மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறத இந்த காணொலி மூலம் நான் கண்டிக்கிறேன். அதை அவை குறிப்பில் ஏற்றிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனையும் நான் சபாநாயகர் கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் பொது வழியில் ஏறி அந்த 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 அவைக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சனாதனத்தை காலத்துக்கு கொண்டு உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த சனாதனத்தை டெங்கு கொசு மாறும் இது மாதிரி நான் ஒழிப்பேன்னு சொல்லி தான் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். கேஸ் வாங்கி தானே உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வரையும் ஜாமீனில் தானே இருக்கிறேன். அப்போ உதயநிதிக்கு என்ன ஒரு பெரிய பாசனா, சென்னையில் குறிப்பாக 16 கான்ஸ்டியூஷனில் 14 தோத்துட்டாங்க. 16 தொகுதியில் நின்னாங்க. 14 லாஸ்ட். 2 தான் ஜெயித்தாங்க. அந்த 2 யாரால் ஜெயித்தாங்க? இஸ்லாமிய சகோதரர்களாக ஜெயித்தாங்க. எந்த சேகர்பாபு துரைமுகம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேருக்குமே இஸ்லாமிய சகோதரர்களாக ஜெயித்ததுனால அந்த பாசத்தை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். இன்றைக்கி திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறவிட்டாலும் அவங்களுடைய ஓட் ஷேரை குறைஞ்சளவு எப்படி வாங்கினாங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களின் வாக்கு. திமுக இஸ்லாமிய கட்சிகளுக்கு கொடுத்த எல்லா கட்சியும் வென்றெடுத்து விட்டன. ஜவஹர்லால் 2 கட்சி வென்றெடுத்துட்டார். மனிதநேய மக்கள் கட்சி வென்றெடுத்து, மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் முன் அன்சார் வென்றெடுத்துட்டார்.
நம்ம முஸ்லீம் லீக் 2 கட்சிகள் வென்றெடுத்துட்டாங்க. இதில் தோத்தது நன்னிலத்தில் முபாரக் எஸ்டிபிஐ கட்சி மட்டும், அவர் மட்டும் தான் தோத்தார். மற்றபடி இஸ்லாமிய வாக்கு அப்படியே வந்ததுனால அந்த நன்றியை அது சட்டசபையில் கக்குது. அந்த நன்றியை கக்குது. ஏன் நன்றியை கக்குற? அப்புறம் இன்றைக்கி என்ன மறுப்பு விட்ருக்க, நான் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த அந்த பாகுபாடுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான புதுசாக ஒரு ரூட்டு சொல்கிறேன். இந்த ஜாதி பாகுபாடு, பணக்கார ஏழை, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் இஸ்லாமிய மதத்தில் கிடையாதா? கிறிஸ்தவ மதத்தில் கிடையாதா? இன்னைக்கு தலித் கிறிஸ்தவர்கள் எங்களை சர்ச்சில் ஃபாதராக விட மாட்டேன்றான்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது. போய் கேட்க துப்பு இருக்கு அந்த துப்பு கட்டவனுக்கு. நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நான் கேட்குறேன், இப்போ கடவுளை நம்புறவன் முட்டாள், கடவுளை கும்பிடுவன் முட்டாள், கடவுளை நம்புவன் காட்டு மிராணின்னு ஒரு சிலைக்கு முன்னாடியே வச்சுருக்கேன். மசூதி முன்னாடியும் சர்ச்சு முன்னாடியும் உன்னால் எழுதி வச்சு குத்த வச்சு பெரியார் சிலை வைக்க உனக்கு துப்பு இருக்கா? பண்ண முடியுமா? உன்னால் பண்ண முடியுமா? அப்படி என்ன சொல்ல வர? இந்து கடவுள்கள்லாம் இல்லை, இஸ்லாமிய கடவுள் இருக்குது, கிறிஸ்தவ கடவுள் இருக்குன்னு சொல்ல வரியா? யாரை ஏமாத்துற வேலை அது? கடவுள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, நீ நாத்திகர் முடிஞ்சு போச்சு. உன்னை பற்றி உங்கள்கிட்ட எவனும் பேசலப்பா, அவர் கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருக்கார், அவன் வரதில் கடவுள் கும்புறவங்களாம் வாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன சொல்கிற? இந்து கடவுள் மட்டும் இல்லை, இஸ்லாம் கடவுள் இருக்கிறார், கிறிஸ்தவ கடவுள் இருக்கிறார் நீ சொல்கிறனா எவ்வளோ பெரிய ஏமாட்டு வித்த. ஓட்டு பிச்சைக்காக இங்கே மதத்தை காட்டி கொடுக்குறான் அவன். ஓட்டு பிச்சைக்காக என் மதத்தை இழிவுபடுத்துறான்னு இந்த நாடு மன்னிக்காது. அந்த மாதிரி நீ இழிவுபடுத்துறதுனால தான் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்க. ராஜாவுட்டு கண்ணுக்குட்டியா துடிஞ்சலை வந்தவொடனே எம்எல்ஏ, வந்தவொடனே இளைஞரணி தலைவர், வந்தவொடனே அப்புறம் அதுக்கப்புறம் எம்எல்ஏ, துணை முதல்வர், அப்படியே ஒரு முதல்வருக்கு உண்டான எல்லா புரோட்டோகாலும் உங்களுக்கு இன்னைக்கு தூக்கி வச்சாங்களா? ஒன்று தூக்கி ஓரமா? எதை யார் வச்சது? சனாதனத்தை யார் தொடுறீங்களோ அவங்க அரசியலிருந்து விரட்டடிக்கப்படுவார்கள். கூடிய விரைவில் இது உதயநிதியும் விரட்டடிக்கப்படுவார். உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர் மேல் பாசம் இருந்தால் நீங்கள் இஸ்லாமே தழுவுங்கள். யார் வேணானதியா உன்னெல்லாம் இந்து மதத்திலிருந்து தூக்கி தூக்கி கடாசினியா? நான் சொல்கிறேன், இஸ்லாம் மதத்து மேல் உனக்கு பற்று இருக்கா, பாசம் இருக்கா? இப்போ நீ சொன்ன பற்றியா, என் பொண்டாட்டி வந்து கிருத்திகா வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தை தவிட்டாங்க, அவங்க தாத்தா வந்து கிறிஸ்தவர், எனக்கும் கிறிஸ்தவ மதம் தான் பிடிக்கும், அலோலியான்னு கத்துனாரு சேகர் பாபு. இன்னைக்கு புட்டுக்கிட்டு போச்சா? இன்னைக்கு ஒரு இந்துக்கள் உனக்கு ஓட்டு போட்டானா? இஸ்லாமிய சகோதரனால் நீ பொழைச்சி வந்திருக்க. இந்த அறநிலைத்துறை தலைவராக இருந்த, அறநிலைத்துறை அமைச்சர் அந்த சேகர் பாபு யார் காப்பாற்றுறது? இஸ்லாமிய தாங்க காப்பாற்றிருக்காங்க. அவரை வந்து இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களா? ஏன்னா இந்துக்கள் மேல் அவருக்கு பயங்கரமான வெறுப்பு. இல்லாட்டி போயிட்டு கிறிஸ்தவத்தில் போய் கிறிஸ்மஸுக்கு போய் அலோலியான ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் சொல்லுவானாங்க? எல்லா மதமும் சம்மந்தம் தான். நம்ம வந்து கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ யாரையும் இழிவுபடுத்தலை. என்னுடைய சகோதரர்கள் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி என்னோட டிஎன்ஏ, அவரும் நானும் ஒரே டிஎன்ஏ தான். அவரவர் மார்க்கம் அவரவர்களுக்கு பெரியது. அந்தந்த மார்க்கத்தில் அவர் வழிபடுவதற்கான எல்லா உரிமைகளும் கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் எதை வேணால், நீங்கள் எந்த கடவுளை வணங்கு, எந்த உணவு வேணால் சாப்பிடு, எந்த மதத்தை வேணால் பின்பற்று, எந்த உடையை வேணால் அணி, உள்ளத்தால் நீ எதுவானாலும் இரு. உணர்வால் நீ யாராக இருக்கணும்? இந்தியனாக இருக்கணும். உணர்வால் நீ இந்தியனாக இருக்கணும். இங்கேருந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னால் அவன் செருப்பை கட்டி அடித்து வெளியே துரத்துவோம். அதுதான் இந்திய மண்ணுக்கான பெருமை. உணர்வால் நீ இந்தியனாக இருக்கும். இன்றைக்கி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இன்றைக்கி ஒரு பயத்தில் இருக்கிறப்ப 15 கோடி இஸ்லாமிய சகோதரர் பாதுகாப்பாக வைத்திருக்கிற நாடு நம்ம இந்தியா. சகோதரத்துவம் எங்கன்னா ஒன்று காட்டுங்களேன். எதனா ஒரு இன்சிடென்ட், பேட் இன்சிடென்ட் எதனா ஒன்று காட்டல. இஸ்லாமிய சகோதரர்கள் 15 கோடி இஸ்லாமிய சகோதரர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இந்தியாவில். போய் அடிச்சுக்கிறான், ஷியா முஸ்லீம் அடிச்சுக்கிறான், சன்னி முஸ்லீம் அடிச்சுக்கிறான், ஈரான் அடிச்சுக்கிறான், ஈராக் அடிச்சுக்கிறான், மேற்காசிய நாடுகள், வளைகுடா நாடுகள் அடிச்சுக்கிட்டு சாவுறான். இந்தியாவில் அது மாதிரி எதுவும் நடந்திருக்கா? இன்றைக்கி நேபாள் தவிக்குது, பங்களாதேஷ் தவிச்சு இப்போ தான் செட்டில் ஆயிருக்கு. பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் வார் போயிட்டுருக்கு, மியான்மரில் ராணுவ வார் போயிட்டுருக்கு, இங்கே திபேத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, தைவானில் என்ன நடந்துட்டுருக்கு, சைனாக்காரன் உள்ளே வந்து உட்காந்துருக்கான். நம்ம நாட்டில் அந்த மாதிரி எதுனா இருக்கா? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அமைதியின் பூங்காவாக இருக்கா இல்லையாங்க? யார் காரணம்? சகோதரத்துவம், மத நல்லிணக்கம். அதை வைத்துக்கொண்டு ஓட்டு பிச்சைக்காக என்னுடைய இந்து மதத்தை உதயநிதி போன்ற ஆட்கள்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா இப்போ நீ எதிர்கட்சியில் இருப்ப, அடுத்த முறை நீ எந்த கட்சியிலும் இருக்க மாட்ட. சார் இவ்வளோ சொன்னீங்க. அப்போ விஜயை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை எதிர்கட்சிகள் எப்படி செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்க? அதை இதுக்கப்புறமா வீழ்த்த முடியுமா விஜயை? சார், விஜய் வந்து இன்றைக்கி வந்து வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நோக்கி நகர்ந்துட்டார் சார். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துக்கணும் சார். சும்மா வந்து நீங்கள் வந்து கூடுற கூட்டம் ஓட்டாகுதுன்னு நம்மளுக்கு பல காணொலியில் சொல்லியிருக்கோம். அது வந்து நம்ம யாருமே வந்து அனுமதிக்க முடியாத சில விஷயங்களை மீறி அவர் ஜெயிச்சிட்டார். இன்றைக்கு விஜயை வீழ்த்தக்கூடிய சக்தி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கிடையாது. இது ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய கூச்சம் இல்லை. பறந்து வராரு, வானத்திலேருந்து வரலாம், அதெல்லாம் யாரும் வந்து வீழ்த்த முடியாது.
நீங்கள் விஜயை வீழ்த்தக்கூடிய சக்தி திமுகவில் ஒருத்தரும் கிடையாது. விஜயை வீழ்த்தக்கூடிய சக்தி அஇஅதிமுகவில் ஒருத்தரும் கிடையாது. விஜயை வீழ்த்தக்கூடிய சக்தி பாஜகவில் ஒருத்தர் கூட கிடையாது. விஜயை வீழ்த்தக்கூடிய சக்தி எந்த கட்சியிலும் எவனுக்கும் கிடையாது. முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும். விஜயை நீங்கள் வீழ்த்தணும்னா விஜய்க்கு சமமான உள்ள ஒரு நடிகரை எந்த கட்சி முன்னிலையில் நிறுத்துகிறதோ அப்போ தான் விஜய் வீழ்த்தப்படுவார்கள். விஜயை நீங்கள் வீழ்த்தவே முடியாது. எப்படின்னா இப்போ அஜித்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா விஜய் வீழ்த்ததுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. திரு ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வந்தீங்கன்னா விஜய் வீழ்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு மாற்றாக 2 நடிகர்கள், அஜித்குமார் இல்லாட்டி ரஜினிகாந்த், இந்த 2 பேரில் யாருன்னா ஒரு தேசிய கட்சியினோட இணைந்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சாரத்தை இந்த இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனில் விஜய் வீழ்த்தப்படுவார். அப்படின்னா மீண்டும் தமிழகத்தில் வந்து அரசியல் வந்து சினிமாக்காரர்களை நம்பியே தான் செல்கிற மாதிரி. அப்படிதானே ஆக்கிட்டீங்க. அறிவார்ந்த சிந்தனையுடனும் தொலைநோக்கு சிந்தனையுடனும் பல திட்டங்களை மோடிஜி கொடுத்தாரு. நீங்கள் வாக்களிச்சிங்களா? இன்றைக்கி மோடிஜி அவர்கள் கொடுத்த திட்டங்கள் மாதிரி இந்தியாவில் வேறு எதனா திட்டங்கள் கொடுக்க முடியுமா? ஆவாஸ் யோஜனா திட்டம் வந்து, கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்திலேருந்து, உஜ்வாலா திட்டத்திலேருந்து நீங்கள் பட்டியலிட்டு சொன்னால் எவ்வளோ சில விஸ்வகர்மா யோஜனா திட்டம், மக்கள் மருந்தகம், ஆயுஷ்மான் பாரத்னு அவ்வளோ திட்டங்கள் கொடுத்தாங்களே. நீங்கள் வாக்களித்து அவர் ஜெயிக்க வச்சிங்களா? இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக லோன், முத்ரா லோன் தமிழ்நாட்டில் தான் வாங்குறாங்க. வாக்கு போட்டு ஜெயிச்சிங்களா? முத்ரா லோன் வாங்கின ஓட்டு போட்டு தான் கூட நீங்கள் பிஜேபி ஜெயிச்சிருக்குங்க. அப்போ இவங்க எல்லாம் எதை நோக்கி நகர்றாங்க? சினிமா மோகத்தை நோக்கி தான் நகர்றாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் செல்ஃபி என்னோட தலைவரோடையும் என்னுடைய நடிகர் தான் வைக்கணுன்ற அதை நோக்கி தான் நகர்றாங்க. அப்போ அவங்க நகர்றப்ப அந்த நகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈவனான ஒரு சினிமா பிரபலங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உதயநிதி காட்டு கத்தி கத்தினாலும், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கத்தினாலும், எடப்பாடி அவர்கள் கத்தினாலும், பிஜேபியை சேர்ந்து எந்த லீடர் கத்தினாலும் விஜய் வீழ்த்தப்பட முடியாது. நான் சொல்கிறேன், விஜயால் விஜய் நீங்கள் வீழ்த்தவே முடியாது. ஏன்னா விஜய் அந்த லெவலெல்லாம் தாண்டி போயிட்டார். நீங்கள் திரிஷாவுக்கு அவருக்கும் இப்போ தொடர்பு இருக்குது, சங்கீதாவுடைய பிணக்கு இருக்குது, அதை தாண்டி போயிட்டார். குடும்ப உறுப்பினர்களை தாண்டி அவர் ஹெட்ஜுக்கு போயிட்டார். விஜய் வந்து லோன் கட்டல, விஜய் வந்து வரி ஏய்ப்பு செய்கிறாரு, அவர் கார் வாங்கினது இறக்குமதி செய்து இந்திய அரசாங்கத்தை ஏமாத்துறாரு, அதை தாண்டி போயிட்டார். விஜய் வந்து 41 பேரை கரூரில் கொண்டாரு, தாண்டி போயிட்டார். சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு, தாண்டி போயிட்டு இதையெல்லாம் தாண்டி உச்சத்துக்கு போயிட்டாருங்க. இனிமேல் நீங்கள் வந்து எந்த விமர்சனம் அவர் மாதிரி எடுபடாதுங்க. நீங்கள் விஜயை பற்றி நெகட்டிவாக இனிமேல் எவன் பேசினாலும் அது மக்களிடம் எடுபடாது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாமானியனாக சொல்கிறேன், ஒரு கட்சியின் பிரதிநிதியாக நான் சொல்கிறேன், ஒரு சாமானியனாக சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சி லீடராலும் விஜய் வீழ்த்த முடியாது. விஜயை வீழ்த்தக்கூடிய ஒரே வல்லமை அஜித்குமார் அவர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் மட்டும்தான் இருக்கு. அதுவும் அவர்கள் கடந்த இப்பத்திலேருந்தே ஒரு 3 வருடம் 4 வருடம் கடுமையாக எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று விஜய் அரசியல் என்னென்ன தப்புகள் செய்கிறாரோ அதை பொது வழியில் கொண்டு போய் சேர்த்து இவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு புது திட்டத்தை காட்டி, விஜய் உங்களிடம் வந்து ஏமாற்றி வாட்டு வாங்கிட்டாரு, நான் புதுசாக அரசியலை கொண்டு வரப்போன்னு சொல்லிட்டு பழைய குருவி கதவை திரடின் பழைய ஊழல் கட்சிகளை சேர்ந்து ஆட்சி அமைக்கிறான்னு அந்த எதிர்பிம்பத்தை மக்களிடம் கொண்டு போய் விதைத்து சேர்க்கிற அந்த ஆற்றல் அஜித்துக்கும் ரஜினிக்கும் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே பிரச்சாரம் பண்ணாலும் விஜய் முடல் காணாமல் போவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திரு சீமான் வரப்போ எல்லாம் சீமான் 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 ஓடினாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தார், அண்ணாமலை போனாங்க. விஜய் வந்தார், அண்ணாமலையும் காணும் சீமானையும் காணும். ஏன் காணும்? இந்த கோடை விட அந்த கோடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அண்ணாமலை கோடை விட விஜய் கோடு மிக பெருசாக போயிடுச்சு. கிட்ட போக முடியல, உச்சாணிக்கு போயிடுச்சு. இவங்க 2 பேரும் அண்ணாந்து பார்க்குற அளவு போயிட்டாங்க. அப்போ விஜய் கோடை விட மிகப்பெரிய கோடு, ஒரு கோடு வேணும். யார்? அஜித்குமார் கோடோ ரஜினிகாந்த் கோடோ. அப்போ தான் இங்கே மாற்றம் வரும். தேவையில்லாமல் இந்த உதயநிதி கத்திட்டு இருக்குது, எடப்பாடி அவர்கள் வந்து தனக்கான பிரதிநிதித்தை பொது வழியில் வந்து ஆட்சியை விமர்சித்து பேசுது, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து கொதிச்சு பேசுறதுனால ஒரு புண்ணியமும் இங்கே நடக்காது. உங்கள் பேச்சை கேட்பதற்கு இங்கு மக்கள் தயாராக இல்லை, சலிச்சு போயிட்டாங்க. உதயநிதி பேச்சை கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. முக ஸ்டாலின் அவர் பேச்சை கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் பேச்சை கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. பாஜக தலைவர்கள் பேச்சை கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. அப்போ இதுக்கு மாற்று யாரு? முல்லை நீங்கள் முள்ளால் எடுக்க வேண்டும். ஒரு நடிகரினுடைய பிரபலத்தை இன்னொரு நடிகர் பிரபலம் வந்தால்தான் ஓகே முடியும். தவிர நீங்கள் என்னதான் காட்டு மெதி கத்தின்னு பிரச்சாரம் பண்ணாலும் உங்களால் ஒரு ஆணியையும் இங்கு பிடுங்க முடியாது. அசைக்க முடியாத சக்தியாக விஜய் வளர்ந்து விட்டார். சரி சார், இப்போ நீங்கள் இந்த நீட்டை பற்றி பேசுனீங்க, ஓகேங்களா? விஜய் வந்து நீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொன்ன மாதிரி, அதுக்கான முக்கிய காரணமே வந்து நீட்டோடைய கொஷின் பேப்பர் வெளியில் லீக் ஆச்சு. அது எப்படி லீக் ஆச்சு சார்? எந்த அளவுக்கு கவனக்குறைவாக ஆளும் பாஜக இருந்திருக்கு? இல்லை சார், இது வந்து கவனக்குறைவு இல்லை. ஏற்கனவே நீட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அதோட தலைவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்பயும் அதே மாரி இது டிஜிட்டல் உலகமாக இருக்குது.
எல்லாத்தையும் பாதுகாப்புனாலும் யாரையோ ஒருத்தரை நம்பி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். அந்த மீறி கணத்து பறந்து வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ராஜஸ்தானில் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அதை மீறி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட்டை இனிமேல் எக்ஸாமுக்கே கொண்டு வராமல் அவங்கவுங்க ஆன்லைன்லேயே எழுத வர மாதிரி ஒரு ப்ராசஸை மத்திய அரசு கொண்டு வரதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று அடித்தா தான் இவ்வளோ சிக்கலே வருது. பெரிய ப்ராசஸில் உங்களுக்கு ஒரு இடத்துல அடிக்கிறான், அவன் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கலாம், அதை பாதுகாக்கணும், அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல மனித இயல்பு தவறு பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ நீட்டில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கின்றப்போ அதோட விலை அதிகமாக இருக்குன்ற அதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு சில புல்லுரிகள் பண்ணுறாங்க. அது தவிர்க்கப்படணும், கண்டிக்கப்படணும். எவ்வளோ பண்ணுறாங்க மத்திய அரசு. அதற்கான போன வாட்டி அதோட சேர்மனே மாற்றினாங்க, இந்த வாட்டியும் பண்ணி அவங்கள மீறி நடக்கிற விஷயம். இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் நீட்டே வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் படலாம் இனிமேல்லாம் திமுக ஓட்டுற படம்லாம் விஜய் ஓட்டினா இங்கே செல்லுபடியே ஆகாது. நீட்டு இந்தியாவில் கம்பல்சரி இருக்க வேண்டும் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி பாஜக அரசாங்கம் செயல்படுகிறது. ரெண்டாவது, உள்ஒதுக்கீடாக 7.5% எடப்பாடி கொடுத்து இன்றைக்கி 3000 ஏழை கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் இன்றைக்கி நீட் மூலம் டாக்டர் ஆகியிருக்காங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பொது வழியில் சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சரியில்லைன்னு பல எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டு தான் வராங்க. அதாவது சென்ற திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க. யாருன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆளக்கூடிய பாஜகவினர் நிறைய பேர் சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய தலைநகரமான டெல்லியிலேயே ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு திருமணமாகிய பெண் 3 நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்குது. அங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? சட்டம் ஒழுங்கு டெல்லியில் நல்லா இருக்குது சார். நிர்பயா மாதிரி ஒரு வழக்கு நடந்திருக்கு சார். சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் இந்த நாட்டில் பிறந்தவங்களாம் புனிதர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு சிறை கூட இருக்குது. அதுக்கப்புறம் நீதிபதிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறதெல்லாம் பெரியப்படுத்தாதீங்க. இதே டெல்லியில் நடந்த மாற்றங்களை சொல்லுங்கள். ரேகா குப்தா நேற்று நீங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? இனிமேல் என்னுடைய கான்வாயில் 3 வாகனங்கள் தான் வரும். அதில் ஒரு பெட்ரோல் வாகனம், என் கான்வாய் பின்னாடி 2 மின்சார வாகனம் வரும். அரசு ஊழியர்களாக வாரத்தில் 2 நாள் வீட்டிலேருந்தே பணியாற்றணும். ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாம் ஆன்லைன் வகுப்புலேயே பணியாற்றணும். இப்போ நீங்கள் பொது வாகனங்களில் தான் அரசாங்க அதிகாரிகள் வேலைக்கு வரணும். ஒரு வருடத்திற்கு நீங்கள் பெட்ரோல் வாகனங்களும் டீசல் வாகனங்களும் மின்சார வாகனங்களை வாங்குவதை தவிருங்கள். தங்கம் வாங்குவதை தள்ளி போடுங்கள். இதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லுங்க. இது நடக்குங்க. அங்கன்றும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு. அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் தன் கான்வாயில் 50% கம்மி பண்ணியிருக்கார். அவர் கம்மி பண்ணவுடனே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கல்வி பண்ணிட்டார். இதற்கெல்லாம் மேலே மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் யார்? தேவேந்திர பட்னாவிஸ் காரே வேணான்னு 2 வீலரில் போகிறார். ஒரு முதலமைச்சர் தெரியுமா? காரே வேணான்னு 2 வீலரில் போகிறார். ஏன்? நம்ம நம்மளுடைய அந்நிய செலவணி இருப்பு போய்கிட்டே இருக்குது, கையை விட்டு. ஏன் போயிட்டே இருக்கு? நம்ம தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்நிய செலவாணி கொடுக்க வேணும்னா தங்கம் வாங்குறது தள்ளி போடுங்க. நம்ம அத்தியாவசிய பொருட்கள் நமக்கு என்னென்ன வேணும்? கேஸ் வேணும், பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், உரங்கள் வேணும். நம்ம சாப்பிட்றதுக்கு உரங்கள் போட்டால் தான் பயிர்கள் விளையும். உரங்கள் வேணும். தொழிற்சாலை ரன் பண்ணுறதுக்கான மூலப்பொருள் வரும். மருந்து தயாரிக்கிறது மூலப்பொருள் வேணும். இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக அந்நிய செலவாணி தேவைப்படுறதுனால தங்கத்துக்கு அதிகமாக விலை கொடுத்து நம்ம வாங்குறதே நீங்கள் புட் ஆஃப் பண்ணி 1 வருஷம் தள்ளி தங்கத்தை வாங்கி கொள்ளுங்கள் சொல்கிறதுல என்ன தப்பு? இல்லை சார், நீங்கள் சொல்கிற எல்லாமே ஏற்றுக்கிறேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் நடந்த போது இதே எதிர்க்கட்சிகள் அதை ஒரு பெரிய குறையாக தாங்க சொல்லணும். அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ வழக்குகள் பதிவாயிருக்கு, தமிழ்நாடு எவ்வளோ பதிவாயிருக்கு, டெல்லி எவ்வளோ பதிவாயிருக்குல தான் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் தமிழ்நாடு சிறுமிகள் பாலியலையும் போக்சோ வழக்குலையும் பெண்களுக்கான ஒரு இதுலேயும் அதிகமான வழக்குகள் பதிவானதுனால அதை நம்ம சொல்கிறோம். கம்பாரிசன் தான் சொல்ல முடியும். இப்போ நாட்டில் பிறந்தவங்க எல்லாருமே புனிதர்கள்லாம் கிடையாது. அங்கொன்று இங்கொன்று நடக்குது. ஆனால் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க? அப்போ தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. போக்சோ வழக்கில் அதிகமான வழக்கு தமிழ்நாடு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகமாக கஞ்சா இங்கே தான் புழங்குது. 105 கோடி நாங்கள் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கே கொடுத்தோன்னு கீதா ஜீவன் சொன்னாங்களா இல்லையா? முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் நீ தோத்து போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா தூத்துக்குடியில்? சொன்னாங்களா? இன்றைக்கி சீனா தோக்கடிச்சார்ல அவரை பெருமையாக சொன்னாங்களா இல்லையா? போக்சோவில் பாதிக்கப்பட்டவங்கள நாங்கள் காசு கொடுத்துட்டோன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு தான் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. யார் மக்களை இழிவாக பொது வழியில் பேசினாலும் உனக்கு 1000 ரூபா, கோத்தாளுக்கு 1000 ரூபான்னு சொன்னார் துரை முருகன். 9 முறை வின் பண்ணவர். இன்றைக்கி என்ன பண்ணுகிறாரு? போய் விபூதி சாமியாட்டம் மண்டிட்டு உட்காந்துருக்கார். சொன்னாரா இல்லையா? பொன்மணி சொல்ல ஓசி சோறு ஓசி பஸ்ன்னு சொன்னார்ல பொன்மணி. இன்றைக்கி அவர் பையன் சிகாமணி ஜெயிச்சாரா? யார் மக்களை இழிவுபடுத்துனாங்களோ அவரெல்லாம் சொல்லி மக்கள் தோங்கடிச்சாங்க. நல்லா கேளுங்க. இங்கே ஓட்டு போட்ட மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள்னு நீங்கள் என்னைக்கு மறக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அரசியலேருந்து விரட்டடிக்கப்படுவீர்கள். இந்த இன்சிடென்ட்லாம் ஒன்று தான் சொல்கிறேன்.
நீ அப்போ நான் சொன்ன இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும். துரைமுருகன் ஏன் தோத்தாரு, அன்பில் மகேஷ் ஏன் தோத்தாரு. நீங்களும் ஹிந்தி படிக்கக்கூடாது, வேற்றுமொழியை உள்ளே கொண்டு வரக்கூடாது, நாங்கள் இருமொழி கொள்கையை தான் பண்பிட்டுருவோம், நம்ம திராவிட கொள்கை இருமொழி கொள்கை. அப்புறம் உன் புள்ள மட்டும் ஏன்டா பிரெஞ்சு படிக்கிறான் கேட்டாலாம் கேள்வி. என் புள்ள என் வீட்டு புள்ள வந்து 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும், தமிழும் இங்கிலீஷ் தான் படிக்கணும். எனக்கு வந்து மோடிஜியோடைய பிஎம் திட்டத்தின் மூலம் ஒரு மாதிரி பள்ளியில் கொண்டு வந்து மும்மொழி கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து தென்னிந்திய மொழிகளையோ ஏதோ ஒரு மொழியை 3வது மொழியாக நீ கற்றுக்கணும் உனக்கு ஆப்ஷனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் எடுத்து வந்து கொடுத்தா நான் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கற்றுக்கிடுவேன். ஆனால் நீங்கள் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் இருமொழி தான் எங்கள் கொள்கை நீ சொல்கிறியே, நீ கொள்கை பிடிப்பாருங்க, கொள்கை குன்றாந்தா உன் பிள்ளைய இருமொழி தானே படிக்க வைக்கணும், உன் பிள்ளைய பிரெஞ்சு படிக்கிறான்ட்டு மார்தட்டி சொன்னியே, அதனால தான் நீ திருவம்புல தோத்த. சரி சார், நீங்கள் இவங்க தோத்ததெல்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் பாஜக தோத்துச்சு சார்? சார் நல்லா கேட்டுங்க, நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரியும். இவங்க வந்து அந்த இருமொழி கொள்கை எதிர்த்தாங்க எல்லாமே. பாஜக இங்கே தோற்கவில்லை சார், நல்லா தெரிஞ்சுங்க. பாஜக இங்கே தோற்கவில்லை. இது மிகப்பெரிய ஒரு அலை, சுனாமி பேரலையில் பெரிய பெரிய ஜாம்பவான மாண்பு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜாம்பவானே காணாமல் போயிட்டார். இங்கு பாஜக வளர்ந்த கட்சி அல்ல, வளர்கிற கட்சி. இங்கு பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை யாரும் சொல்லலை. இங்கே பாஜக சொன்னது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒரு அங்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தலைமை வைத்தோமா? தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி தான் அவர் தலைவர். எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் சொன்னோம், ட்ரை பண்ணோம், முடியல. 2029 தான் எங்கள் இலக்கு, ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்படிதான் சார் இருக்கும். இப்போ நீ உங்கள் பார்வை தமிழ்நாட்டு பார்வை செய், நான் தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர். 5 பார்வையில்னா அசாமில் வென்றெடுத்திருக்கோம், புதுச்சேரி வென்றெடுத்துட்டோம், கொள்கை மேற்கொங்கல் வென்றெடுத்துட்டோம், கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் தோற்றுருக்கோம். கேரளாவில் முதலமைச்சராக நின்னோம், 3 இடத்து வென்றெடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் பின்னாடி இருந்தால் வேலை செஞ்ச தவிர முன்னாடி போகல, நாங்கள் பின்னாடி தான் ட்ரை பண்ணோம். அதனால் இங்கு பாஜக தோற்றதுன்னு எந்த எதுவும் கிடையாது. பாஜக தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்படுகின்றன, அதை வந்து ஆராய்ச்சி புது உத்தியோகமாக எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் எங்களுடைய திட்டம் தான், ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்து தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் திமுக வீழ்த்துனாங்க. இங்கே 3வது என்னென்னா, விஜய் என்ற சினிமா மோகத்திலும் விஜய் என்ற ஒரு பேரலையில் பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான ஜாம்பவான்களே காணாமல் போகிறப்ப பாஜகவும் காணாமல் போவதில் பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு படலை. ஆனால் அதையும் மீறி நம்ம சில இடங்களில் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். சில இடங்கள் ஒரு போஜராஜன் வென்றெடுத்திருக்காரு, மொடக்குறிச்சியில் வெறும் 2000 ஓட்டெலாம் தோற்றுருக்கோம். சில இதில் நம்மளும் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பீனிக்ஸ் பழிவாக இருந்து அடுத்த முறை வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.